இதுக்கப்புறம் ரோஹிணி என்ன சொன்னாலும் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே தான் போகிறாங்கன்னு சொல்லி யார் யார் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் மக்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளவலான்னு பேசாமல் எனக்கு வீடியோ உள்ள போயிடலாம். எனக்கான வீடியோ எதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிறகடி காசு எபிசோடுக்கான 27ஆம் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் இன்றைக்கான எபிசோட் பேசிட்டு அப்புறம் கடைசி 3 நிமிஷம் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுதான். முத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனிங் டேபிள் வந்து பிரிக்கிறாரு. பிரித்து அந்த சென்டர் பார்ட் மட்டும் வந்து நடுவில் வைக்கிறாரு. வச்சு என்ன சொல்கிறாருன்னா திட்டுறாரு. நம்ம மனோஜா அந்த கூண்டில் வந்து நிற்க சொல்கிறாரு. தலையில திருப்பி போட்டு அங்கே போய்ட்டு நிற்கிறாரு. மனோஜும் நின்றுட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா அவன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் முத்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க 2 பேர் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவோட ஹஸ்பண்ட் ஆனால் அண்ணாமலை 2 பேரும் பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே உட்கார சொல்கிறாரு. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க ஜட்ஜுன்ற மாதிரி இவர் வந்து இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அப்பா வந்து உழைச்சி ஒரு 30 வருஷம் உழைச்சி சம்பாதிச்ச காசு 27 லட்சம், அதை வந்து எப்படி சம்பாதிச்சிருப்பாருன்னா அவர் வந்து ட்ரெயின் ஓட்டி அந்த காசு ஒரு 30 வருஷமாக சேர்த்து வச்சு அது பென்ஷன் காசாக கொடுத்துருப்பாங்க. அந்த காசு எங்கே போச்சுன்னா நான் மொன தூக்கிட்டு போயிட்டுருப்பாரு. அதை வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த மொத்த காசுமே எங்கே போச்சுன்னு தெரியுமில்ல அப்படின்னு கேட்டோடனே எல்லோரும் சொல்கிறாங்க, அதான் மனோஜ் எடுத்துகிட்டு போயிட்டு மனோஜோட லவ்வரான எக்ஸ் லவ்வரான ஜீவா தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறமா விஜய் எப்போ பாரு சப்போர்ட் பண்ணுறது தான் இவனுக்கு பொறாமடா, இவன் எப்போ பாரு ஏதாச்சும் சொல்லிவிட்டு ஏதாச்சும் மாட்டணுன்னே பார்க்குறான்னு சொல்லி விஜயாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ரோஹிணியும் சொல்கிறாங்க. இவர் இந்த மாதிரி சொல்கிறதுக்கே வேலையாக போச்சு, எப்போ பார் பழைய விஷயத்தையும் கழிட்டுருக்காரு, அதான் போயிட்டாங்கல்ல, எப்படி நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் முத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த 30 லட்சத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்களாம் ஜீவா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜுக்கு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு வருது. ரொம்ப பயத்தில் இருக்காரு. ரோஹிணி அதே மாதிரி தான் பயப்படுறாங்க. ஆனால் ரோஹிணிக்குள்ளே ஒரு எண்ணம் என்னென்னா, இவன் எப்படி கண்டுபிடிப்பான், இவங்ககிட்ட தான் ப்ரூஃபே இல்லையா, ஜீவாவும் கனடாவில் தான் இருப்பான், நமக்கு காசு விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் தெரியும்னு சொல்லிட்டு தில்லா ஒரு இது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து இந்த மாதிரி பொய்யான தினம் சொல்லாதீங்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் எப்படி பேசலாம்னு சொல்லி சொல்லும்போது முத்து அப்படியே கை தட்டுறாரு. கை தட்டி சிரிக்கிறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுவீங்கன்னு அப்போவே தெரியும், அதனால் நான் ஒரு சாட்சியோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரூஃப் தானே வேணும், எங்கள் அம்மா சொன்னால் நான் ப்ரூஃபை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, நான் தான் ப்ரூஃப் எடுத்து வந்து காட்டலாம், இவன் எப்படியும் போய் தான் சொல்லுவான், எல்லாச்சும் தான் ஏமாத்தோன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. சரி, யார் தான் கூட்டினாருன்னு சொல்லி விஜயை சொல்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஜீவான் வீட்டிலேருந்தே கத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அங்கேருந்து ஜீவா உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே. நேராக உள்ளே வந்து நின்று, நான் தாங்க ஜீவா, நான் தான் உங்கள் பையனை ஏமாற்றிட்டு போனேன், அதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அது விஜய் அந்த கத்துறாங்க. நீ என்னாடி இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு இவ்வளோ அசால்ட்டாக வந்து சாரிலாம் கேட்குறேன்னு சொல்லி திட்டுறாங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வன்மம் தான் அது. அவங்க திட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஜீவா நான் சாரி கேட்டேன், இதுதான் நான் பண்ண தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் யாரையும் நல்லவன்லாம் கெட்டவனெல்லாம் ஏமாற்றல, இவனே ஒரு ஃப்ராடு தான் மனோஜ், அதனால தான் அவன் இந்த காசு ஏமாத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் அன்றைக்கே அந்த காசை கொடுத்துட்டேன், அன்றைக்கி யார் வழிமறிச்சான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி தான் வழிமறிச்சிருப்பாங்க. பியூட்டி பார்லர் போகும்போது எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்களை வழிமறித்து அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து அள்ளி சொல்லியிருப்பாரு, இந்த கேஸில் 2 கெட்டவங்க இருக்காங்கன்னு சொல்லி. யாருன்னா மனோஜும் ரோஹிணியும் தான். காசு வாங்கினு சொன்னோடனே நான் மனோஜ் திரும்ப பல்ட்டி தான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்கிறான்னா, இவகிட்ட நீ தான் காசு வாங்கியிருப்பான்னு சொல்லி இந்த பழியை திருப்பி பார்க்குறான். ஆனால் முத்து அழகாக சொல்கிறாரு, ஏன்டா எத்தனை வாட்டி தப்பு பண்ணாலும் என் மேலே தான் பழி திருப்பிவிடுன்னு சொல்லி ஆல்ரெடி பழைய ஏதோ நடந்திருக்கு, இன்னும் நம்ம சீரியல் அதில் ரிவீல் பண்ணலை. இந்த மாதிரி சொல்லும்போது திரும்ப என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் பொய், இந்த பொண்ணு எனக்கு தெரியும், ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், இந்த பொண்ணு காசு திருப்பி தரன்ற மாதிரி தான் திரும்பவும் அதே தான் சொல்கிறாரு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபை சப்மிட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க காசு வாங்கியிருப்பாங்க. காசு வாங்கினதுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி எல்லாருமே சாட்சி எடுத்து முத்தும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஆனால் அது எதுக்குன்னு தெரியாமல் போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ தான் தெரிய வந்திருக்கும். எல்லாரும் சைனும் போட்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேக் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. என்னென்னா, உங்க அக்கௌண்ட்லேருந்து மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு 30 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க வந்து புரிய வருது, இந்த மாதிரி இவங்க போய் தான் சொல்லிடுறான்னு சொல்லி ரவி வந்து கத்துறாரு. ஏன்டா அப்போ இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு தான் இருந்தேன்னு சொல்லி சொல்லும்போது மனோஜ் வந்து அமைதியாக தான் இருக்காரு. அப்போ விஜய் என்ன பண்ணுறான்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கிட்ட கூப்பிட்றாங்க. கிட்ட கூப்பிட்டு அவங்க காலரை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா இப்படி ஏமாத்துறியாடா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அடிக்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேமை சேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை, ரோஹிணி தான் காரணம். ஆடா பாவி, எந்த தப்பு போனாலும் மறைக்கணும் தான்டா சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி மாட்டி விட்றியாடா கேவலமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்லோவாக வந்து ரோஹிணி கிட்ட கேமரா திருப்பிட்டு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். அப்புறமா என்ன பண்ணுறாங்க, வர வெறி மொத்தத்தையும் விஜயை வந்து அவங்க மாதிரி தான் காட்டுறாங்க. போயிட்டு ஒரு அரை பலார்னு இழுத்து ஒரு பலார்னு ஒரே ஒரு அரை விட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டி
அப்போது உங்கள் அப்பா அந்த காசு கொடுக்கல, இந்த காசு மொத்தமே இவர் தான், இவரோட காசை தான் எடுத்து நீங்கள் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன உடனே இது ஒரு கேவலமாக ஒரு முட்டு கொடுக்குறாங்க. யாருன்னா ரோஹிணி. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா மனோஜ் கடைசி வரைக்கும் பார்க்கில் போய் தண்டமாக தூங்கிட்டு ஏன் தான் வந்திருப்பான், எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அதுக்கு விஜய் என்ன சொல்கிறேன்னா, அந்த காசு நீ வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா நானே ஏதாச்சும் பண்ணியிருப்போமே, நீ எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க, கேவலமான பாயிண்ட்டு, நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது. ஏங்க இவ்வளோ நாளாக இவர் இங்கே தான் இருந்தார், நீங்கள் எதனா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு அடி இழுத்து பலார்னு அடிக்கிறாங்க. 2 அடி பார்க்க மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு எனக்கு. 2 அடி பலார் பலார்னு அடிச்சதுக்கப்புறமா இப்போ தான் முத்து வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, ரோஹிணி அதாவது எப்பவுமே அவர் பார்லர் தானே கூப்பிடுவாங்க, பார்லரம்மா நீ இந்த மாதிரி பொய் ஏன் பேசுகிற, உங்கள் அப்பா முதல்ல இருக்காரா இல்லையா, இல்லை நீயே ஏதாச்சும் பொய் சொல்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து ரோஹிணி எப்போ பேசுகிற மாதிரி தான், இல்லை எங்கள் அப்பா இருக்காரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதீங்க, நான் இவர் நல்லா இருக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா நீ பண்ணுறது எல்லாமே ஓகே தான், இந்த மாதிரி என் பொய் சொல்லிட்டு பண்ணுற, உங்கள் அப்பாவோட காசுன்னு சொல்லிட்டு இப்போ பாரு நீ எவ்வளோ கேவலமாக மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது முத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கிறாரு, அம்மா இந்த மாதிரி சொன்னீங்கல்ல அன்னைக்கு, மீனா எந்த தப்புமே பண்ணலை, மீனாவோட தம்பி பண்ண தப்புக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்கம்மா, இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்புறம் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணாத தப்புக்கே எங்களை வெளியே போக சொன்னேன், பண்ண தப்பு மொத்தமே இந்த 2 ஃப்ராடுங்க தான், இந்த ஃப்ராடுக்கு என்னம்மா சொல்ல போகிறேன்னு சொன்னோடனே விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவியும் கேட்குறாரு, அம்மா இதுக்கெலாம் நீ தீர்ப்பு கொடுக்காம போனான்னா நீ வந்து ரொம்ப தப்பாயிடுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, ஏதாச்சும் நல்ல தீர்ப்பாக கொடுங்கன்னு சொல்லி முத்துவும் ரவியும் கேட்குறாங்க. விஜய் எப்பவுமே எப்படி வெளியே அனுப்புவாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, அவங்க பண்ண தப்பு தான், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம முத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பா சபாஸ் செம்மையான பாயிண்ட் சொல்கிறீங்களேம்மா, தப்பு பண்ணாதவங்கள வெளியே போன்னு சொல்கிற, தப்பு பண்ணலை வீட்டில் இருக்குன்னு சொன்னியம்மா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்து கோச்சிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆண்டி நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மானம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வரைக்கும் நன்றி, பாய்.